ஹாய் பிரைஸ் தி லார்ட். இது வேத வினாவிடை. லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 19 முடிய பகுதி 1. திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே யூதேயாவுக்கு தேசாதிபதியாக இருந்தது யார்? பொந்தியு பிலாத்து. திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாக இருந்தது யார்? ஏரோது. திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகோனத்தி நாட்டிற்கும் அதிபதியாக இருந்தது யார்? ஏரோதின் சகோதரனாகிய பிலிப்பு. திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாக இருந்தது யார்? விசானியா. திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பிரதான ஆசாரியர்களாய் இருந்தவர்கள் யார்? அன்னா, காய்பா. திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே யாருக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று? வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும்? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு எதை செவ்வை பண்ண வேண்டும்? பாதைகளை. எது நிரப்பப்படும்? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எது தாழ்த்தப்படும்? சகல மலைகளும் குன்றுகளும். எவைகள் செவ்வையாகும்? எவைகள் சமமாகும்? கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். மாம்சமான யாவரும் எதை காண்பார்கள்? இரட்சிப்பை காண்பார்கள். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று எந்த ஆகமத்தில் எழுதியிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில். யோவான் எதற்கு அருகான தேசமெங்கும் போய் பிரசங்கித்தான்? யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பிரசங்கித்தான். யோவான் எதை குறித்து பிரசங்கித்தான்? பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். யோவான் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை எப்படி அழைத்தார்? விரியன் பாம்பு குட்டிகளே. யோவான் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்தவர்களிடம் என்ன கேட்டான்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்டான். எதற்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்றான் யோவான். மனம் திரும்புதலுக்கேற்ற. எதை சொல்ல தொடங்காதிருங்கள் என்றான் யோவான். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள் என்றான். தேவன் எதினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றான் யோவான். கல்லுகளினாலே. மரங்களின் வேர் அருகே எது வைக்கப்பட்டிருக்கிறது என்றான் யோவான். கோடாரி. எது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான் யோவான். நல்ல கனி கொடாத மரமெல்லாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோவானிடம் கேட்டது யார்? ஜனங்கள். எதை இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் என்றான் யோவான். 2 அங்கிகளையுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்று யோவான் யாரிடம் கூறினான்? ஆயக்காரரிடம். நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும்
இருங்கள் என்று யோவான் யாரிடம் கூறினான்? போர் சேவகரிடம். யோவானை குறித்து ஜனங்கள் எல்லாரும் என்ன எண்ணம் கொண்டிருந்தனர்? யோவான் தான் கிறிஸ்துவோ என்று எண்ணம் கொண்டிருந்தனர். யோவான் ஜனங்களிடம் தான் எதினால் ஞானஸ்நானம் கொடுப்பதாக கூறினான்? ஜலத்தினால். யோவான் ஜனங்களிடம் தான் யாருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் பாத்திரன் அல்ல என்று கூறினான்? யோவான் தன்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் என்றும் அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் தான் பாத்திரம் அல்ல என்று கூறினான். யோவான் தனக்கு பின் வருகிறவர் எதனால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று கூறினான்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். யோவான் தனக்கு பின் வருகிறவர் கையில் என்ன இருக்கிறது என்று கூறினான்? தூற்றுக்கூடை. யோவான் தனக்கு பின் வருகிறவர் எதை விலக்கி எதை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார் என்று கூறினான்? அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார் என்றான். யோவான் தனக்கு பின் வருகிறவர் பதரை என்ன செய்வார் என்று கூறினான்? பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். யோவான் ஜனங்களுக்கு என்ன சொல்லி பிரசங்கித்தான்? அநேக புத்திமதிகளை. யோவான் யாரை கடிந்து கொண்டான்? கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுவை. யோவான் எதனால் ஏரோதுவை கடிந்து கொண்டான்? ஏரோதை அவன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் அவன் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமும் அவனை கடிந்து கொண்டான். Thank you. Amen.